எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு vlog வீடியோ தான் பார்க்க. இது வந்து ஆக்சுவலா மதியம் ஆயிடுச்சு. நாங்க இப்பதான் குளிச்சு முடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்கின் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். என்னோட டெய்லி மார்னிங் ஸ்கின் கேர் வந்து இப்படிதான் இருக்கும். ஜென்ரலா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணுவேன். குட் வைப்ஸ்ல இருந்து ஒரு சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்காக ஒரு 2 minutes கேப் விட்டாதான் நம்ம ஸ்கின்குள்ள நல்லா போகும். ஸோ அந்த 2 minutes கேப்ல வந்து என்னோட தலையை நான் வாரி முடிச்சிடுறேன். ஸோ தலை வாரினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த ஸ்கின் கேருக்கு போயிடலாம். ஸோ யூஸ்வலாக நான் வீட்டில் இருந்தேன்னா என்னோட ஹேர் ஸ்டைல் வந்து ஒரு கொண்டையாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கிளிப் போட்டுட்டு இப்படி தான் சிம்பிளாக தான் இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டே க்ரீம் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது வந்து ப்ளம்லேருந்து கெமமாயில் டே க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இப்போ டேயில் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல, பட் ஆனால் ஓகே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு ஒரு கண்டிப்பாக 2 minutes கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த 2 minutes கேப்பில் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட கை காலையில் வந்து நான் நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்க போறேன். இதுக்கு அடுத்து ஒரு சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ண போறேன். நான் வீட்டில் தான் இருக்கேன் இப்போ, சும்மா தான். பட் ஆனால் வீட்டில் இருந்தாலும் சன்ஸ்கிரீன்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா நம்ம வந்து ஃபுல் டைம் இப்போலாம் சிஸ்டம்லேயே உட்காந்துட்டு இருக்கோம். அண்ட் ஏசி இருக்கு, அடுப்பில் போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சன்ஸ்கிரீன் வேணும். வெளியே போகிறோமோ இல்லையோ, வீட்டில் இருந்தாலும் ஒரு சன்ஸ்கிரீன் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். அண்ட் ஃபைனலாக வந்து லிப்பும் நான் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் எல்லாம் லிப் அவ்வளோ மாய்ஸ்சர் பண்ண மாட்டேன். அண்ட் எப்பயாவது லிப் பாம் போடுவேன் என்னோட லிப் ட்ரையாக இருந்ததுன்னா. பட் ஆனால் இப்போ வந்து டெய்லி லிப் வந்து மாய்ஸ்சர் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு அடுத்து இன்னைக்கு vlogல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, இதுதான் வந்து என்னோட ஒர்க்கிங்காக நான் அலாட் பண்ணி வச்சிருக்க டேபிள். ஸோ நான் வீட்டில இருந்து இப்போ ஒர்க் பண்றதுனால எனக்குன்னு டெடிகேட்டடா ஒரு டேபிள் வேணும்னு நான் வச்சிருக்கேன். ஸோ இந்த டேபிள் வந்து இன்னும் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எதுவுமே முடிக்கல. ஸோ அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். ரொம்ப கச்சாம்புச்சான் இருக்கு டேபிள். ஏன்னா எந்த திங்ஸ் எக்ஸஸா இருக்கோ அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த டேபிள் மேல வச்சிடுவேன். என்ன பண்ண போறோம்னா, அந்த டேபிள் வந்து அழகா நீட்டா வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ரெடி பண்ண போறோம். அண்ட் ஸோ இந்த டேபிள் கூட எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய டேபிள். அது நான் அம்மா வீட்டில் இருந்தாலும் அப்போலேருந்து இந்த டேபிள் வச்சுட்டே இருக்கேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது டேபிள். ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டே இருக்க போகிறேன். அண்ட் அதுக்கு அடுத்து வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் ஒரு மேக்கப் கிட்டு வாங்கியிருந்தேன். அப்படியே ஒரு செட்டாக ஒரு காம்போ மாதிரி வாங்கியிருந்தேன். அதை பற்றி உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன் இந்த வீடியோவில். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து டேபிள் ரெடி பண்ண போகிறேன். அண்ட் டேபிள் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்று காட்டுறேன்னு சொன்னேன்ல, இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு காஸ்மெட்டிக்ஸ்ல இருந்து நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இது அப்படியே வந்து ஒரு மேக்கப் செட்டு மாதிரி. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 1600 rupees. ஸோ இதுல வந்து ஒரு மேக்கப் பண்றதுக்கு தேவையான மொத்த ப்ராடக்ட்ஸுமே இந்த அப்படியே ஒரு கிட் மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் இதுல வந்து இன்னொரு ஃப்ரீ கிஃப்ட் கூட இருக்கு, அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பிராண்ட் வந்து நீங்க நிறைய சூப்பர் மார்க்கெட் ஆர் லைக் நார்மல் சின்ன சின்ன ஷாப்ஸ்ல எல்லாம் கூட நீங்க பார்க்கலாம். காஸ்மெட்டிக் ஷாப்ஸ்ல இந்த இன்செக்டோட மேக்கப், லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. நான் இங்க கூட திருப்பூர்ல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன். அங்க கூட பார்த்தேன் இதோட பிராண்ட் இருந்தது. நான் இது வரைக்கும் இந்த பிராண்ட் ட்ரை பண்ணதே கிடையாது. அண்ட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு கூட எனக்கு தெரியாது. சரி, ஆர்டர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இது நான் ஆர்டர் பண்ணது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட டைரக்ட் வெப்சைட்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வேற வெப்சைட்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா எந்தெந்தெல்லாம் லிங்க்ஸ் அவைலபிளா இருக்கும் அதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மேக்கப் கிட்டாவும் இருக்கு அண்ட் தனித்தனி ப்ராடக்டாவும் இருக்கு. உங்களுக்கு தனித்தனியா வேணும்னா நீங்க தனித்தனியா வாங்கிக்கலாம். நான் வந்து இது கூட வந்து ஒரு ஃப்ரீ கிஃப்டோ வருதுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு மொத்தமா சேர்த்தே வாங்கிட்டு எல்லாமே சேர்த்து இப்போ உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன் டக்குன்னு. ஃபர்ஸ்ட் இது கூட கிஃப்ட் வந்ததுன்னு சொன்னால, அந்த கிஃப்ட் வந்து இதுதான். ஒரு ஸ்லிங் பேக் தான் கிஃப்டா வந்தது. இதே மாதிரி இன்னொரு மேக்கப் கிட் செட் காம்போவும் உங்ககிட்ட இருக்கு. அதுக்கு வந்து வாங்கினீங்கன்னா ஒரு பர்ஸ் மாதிரி, இதே மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி தராங்க. அது இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிங் பேக் ஃப்ரீயா வந்தது. இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. அண்ட் இது வந்து நான் அமேசான்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் இதோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து மினிமம் 400 rupeesல இருந்து இந்த ஸ்லிங் பேக்ஸ் கிடைக்குது. பட் ஆனா நான் மேக்கப் எல்லாமே சேர்த்து வாங்கினதுனால இந்த ஸ்லிங் பேக் வந்து எனக்கு ஃப்ரீயாவே வந்துடுச்சு. இது வந்து உள்ள ஓபன் பண்ணா சும்மா நம்ம ஒரு மொபைல் போன், சும்மா கொஞ்சம் காசு, கார்டு அதெல்லாம் வந்து வச்சுட்டு போலாம். உள்ள ஒரு மாதிரி ஹெவியா ஸ்மெல் அடிக்குது. அண்ட் இதுக்குள்ளே வந்து அந்த ரோப்பம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிங் பேக் மாதிரி நம்ம கட்டிட்டு அழகா மாட்டிட்டு போயிடலாம். இது வந்த உடனே கேசி சொல்லிட்டா இந்த பேக் வந்து அவளுக்கு தான் சொல்லிட்டு, ஸோ கண்டிப்பா அந்த பேக் நான் யூஸ் பண்ண முடியாது, அவளுக்கு தான் இருக்கும். பட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு, வெயிட்டா இருக்கு, பார்க்கவும் நல்ல அப்பியரன்ஸா இருக்கு. ஸோ மெயினா நான் அட்ராக்ட் ஆனது இதுக்காக தான். இது அட்ராக்ட் ஆகி தான் சொல்லி நான் மொத்தமே சேர்த்தே வாங்கினேன். அண்ட் இதுக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரைமர், ப்ரொடெக்ட்ஸ் மாய்ஸ்சரைசர். ஸோ 3-in-1 பிரைமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைமர் இருக்கு.
ஸோ இது வந்து 3-in-1 ப்ரைமர் சொல்லி லாங் லாஸ்டிங் ப்ரைமர் போட்டிருக்காங்க, ஆயில் ஃப்ரீ. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 260. நான் எல்லாத்தோட பிரைஸும் வந்து இங்க லைனா கால்குலேட் பண்ணிட்டே வரேன், நீங்களும் பாருங்க. ஸோ நம்ம எல்லா ப்ராடக்டோட விலை மொத்தமா சேர்த்தா நம்ம 1600 வாங்கினதுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இல்லையான்றது வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து 260 rupees. அண்ட் நெக்ஸ்ட் இதுலயே இருக்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சீலர் பேலட். நான் ஃபர்ஸ்ட் இவங்க சைட்குள்ள போனதே இந்த கன்சீலர் பேலட் வாங்குறதுக்காக தான். அண்ட் கடைசியில பார்த்தா நான் மொத்தமே சேர்த்து வாங்கிட்டேன். இந்த கன்சீலர் பேலட்ல வந்து இது ஆக்சுவலா வந்து வெறும் கன்சீலிங் பேலட் இல்ல, இது கலர் கரெக்டிங் பேலட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பர்பிள் ஷேடு, கிரீன், ஆரஞ்சு அண்ட் ஒரு டார்க் டோன், லைட் டோன் அண்ட் எல்லோயிஷ் அண்டர்டோன். ஸோ இது எல்லாமே இருக்கு. குவாலிட்டி எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நான் இன்னும் எதுவுமே ஸ்வாட்ச் கூட பண்ணி பார்க்கல. ஈவன் லிப்ஸ்டிக்ஸ்ல கூட நான் எதுவும் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கல. கண்டிப்பா இந்த மேக்கப்லாம் யூஸ் பண்ணி மட்டும் டெடிகேட்டடா ஒரு வீடியோ போடுறேன், அதுல நீங்க பாருங்க. அடுத்து உள்ள இருக்கிறது வந்து மேக்கப் ஃபிக்சர். இது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் இந்த கன்சீலரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து 190 rupees. ஸ்ப்ரே, லாங் லாஸ்டிங் மேக்கப் ஃபிக்சர், நான் ஸ்டிக்கி, ரெஃப்ரெஷஸ் இப்படிலாம் போட்டிருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 170 rupees. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷனோட ஷேடு வந்து ரோஸ் பெய்ஜ் 02 அப்படின்ற ஒரு ஷேடு. ஒரு 4 ஷேடு தான் இருக்கு. ஸோ அந்த 4 ஷேட்ல என்னோட ஸ்கின் டோனு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்தது வந்து இந்த ரோஸ் பெய்ஜ் தான் நினைச்சு நான் வாங்கினேன். இது நான் யூஸ் பண்ணி பார்க்கல. இது இந்த நெக்ஸ்ட்ல வர டிராப் ஃபவுண்டேஷன் இருக்கு, டோட்டல் டிராப் ஃபவுண்டேஷன், ஆமா அந்த மாதிரி இருக்கு. அண்ட் இந்த ஃபவுண்டேஷனோட பிரைஸ் வந்து 175 rupees. நெக்ஸ்ட் வந்து ஒரு HD finish லூஸ் பவுடர். இதோட ஷேட் வந்து மீடியம் பெய்ஜ் 02. ஆக்சுவலா இது வந்து இந்த ட்விஸ்ட் டைப் கிடையாது, நம்ம இப்படியே ஓபன் பண்ற மாதிரி. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 125 rupees. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு மஸ்காரா. இந்த மஸ்காரா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, பென் மாதிரி இருக்கு இந்த மஸ்காரா. இது ஒண்ணுமே இல்ல, உள்ள வந்து மஸ்காரா சேம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி வாண்டு அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு மேல இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 110 rupees. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹைலைட்டர், ஸ்டிக் ஹைலைட்டர் மாதிரி. இதோட ஷேட் நம்பர் வந்து 01 கோல்டன் க்ளோ. அண்ட் நல்லா இருக்கு உண்மையாவே. இது மட்டும் நான் ஸ்வாட்ச் பண்ணி பார்த்தேன், ஏன்னா எனக்கு ஹைலைட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்தோடனே நான் அதை ஸ்வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டர் தான். அப்படியே ரொம்ப சங்கியெல்லாம் இல்லை, அப்படியே உள்ள இருந்து ஒரு க்ளோ வரா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. இதோட பிரைஸ் 230 rupees. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐலைனர். இந்த ஐலைனர் வந்து ஸ்கெட்ச் லைனர் மாதிரி, ஸோ பென் லைனர்ல அந்த மாதிரி. அண்ட் இதோட பிரைஸ் வந்து 150 rupees. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 லிப்ஸ்டிக் இருக்குது உள்ள. ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் பாத்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக், ஷேட் வந்து பீச் கேண்டி, V8 பீச் கேண்டி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிரீம் லிப்ஸ்டிக், புல்லட் லிப்ஸ்டிக் ஆக்சுவலா. ஸோ இதோட கலர் ஷேட் பாத்தீங்கன்னா நியூட் மாவ் 09 ஷேட்ல. இதோட ஷேட் வந்து இப்படிதான் இருக்கு. ஸோ மாவிஷ் கலர்ல நல்லா இருக்கு, பிரவுன் அண்ட் மாவிஷ் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே. அண்ட் இதோட பிரைசஸ், இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட பிரைஸ் வந்து 140 rupees. அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் இந்த மட்டும் யூஸ் பண்ணி டெடிகேட்டடா உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இதுல என்னன்னா அந்த ப்ரைமர், மேக்கப் ஃபிக்சர் அண்ட் ஐலைனர், அப்புறம் வந்து மஸ்காரா, இது 4 தவிர நீங்க மற்ற எல்லாமே வந்து உங்களோட ஷேடுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இப்ப நான் வாங்கினது. நெக்ஸ்ட் இப்ப நம்ம டக்குன்னு போய் அந்த டேபிள கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். அதை ஆர்கனைஸ் பண்ணாதான் எனக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். என்ன பண்ண போறேன்னா, அந்த டேபிள்ல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து தனியா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு போறேன். இந்த சாரி வந்து எனக்கு கிஃப்டா வந்திருந்தது, நான் இதை கட்டவே இல்லை. இத்தனை நாள் வந்து அம்மா வீட்டுல இருந்த இந்த சாரி. ஸோ இப்போ அம்மா வந்து வேண்டான்னு சொல்லி எனக்கு இப்போ இந்த துணியை தான் வந்து நம்ம இந்த டேபிளுக்கு எல்லாம் வந்து டேபிள் மேட் மாதிரி போட்டு நான் யூஸ். ஃபர்ஸ்ட் நான் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி அளவு எடுத்து நான் மொத்த புடவையுமே தூக்கி அந்த டேபிள் மேல போடாம அந்த டேபிள் என்ன அளவுல இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்து நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்க போறேன். ஏன்னா பேலன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வேற சில ஐடியாஸ் எல்லாம் இருக்கு, நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த பேலன்ஸ் துணியை வந்து நான் எப்பெல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. எங்களோட அம்மா இல்ல பாப்பா. ஹாய். பாத்தீங்களா, இதான் எங்க அம்மா. அவங்க பார்த்தா அங்க இருக்கு, இங்க பார்த்தா இங்க. எப்படிமா சூப்பர் ஃபால்ஸ். நீ ஜீனேட்லாமா சூப்பர் போம்மா. இல்ல ஏறா
ஏன் எங்க அம்மா அப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நானும் எங்க வேட்டையணும். இப்போ இந்த டேபிளுக்கு கரெக்டாக செட் ஆகிற அளவுக்கு கட் பண்ணி நான் அந்த துணி போட்டுட்டேன். அண்ட் இது மேலே வந்து என்னோட ஒர்க்குக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வந்து நான் என் பக்கத்துலேயே வச்சுக்க போகிறேன். அண்ட் தனியாக வந்து அந்த கார்னரில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேஸ்கெட் வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் எல்லாமே வந்து அப்படியே வந்து டேபிள் மேலேயே இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட் இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சுற்றி வச்சிடலாம். அண்ட் என்னோட ஒர்க்குக்காக தேவையான லேப்டாப் வச்சிடுறேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து 2 கப்பு நாங்கள் வைக்க போகிறோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஒயிட் கலர் கப் வந்து நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ அதில் வந்து எங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். நான் இத்தனை நாள் வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து நான் வெளியே வச்சு பார்த்ததில்ல. எல்லாமே வந்து பேக் பண்ணி மேலே தான் போட்டு வச்சிருந்தேன். ஸோ இப்போ இனிமேல் எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்துட்டா, ஸோ அவள் எதையும் போட்டு உடைக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து இப்போ கப்ஸ் எல்லாம் வந்து மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட நான் மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி vlogல பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இப்போ இந்த ஒயிட் கலர் கப்பில் நான் என்ன பண்ண போறேன்னா, பென்னு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்க போறேன். அண்ட் இந்த பிளாக் கலர் கப் எதுக்கு வச்சிருக்கேன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் எங்கே உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, என் பக்கத்துலேயே கண்டிப்பா எனக்கு ஒரு நோட்டும் பென்னும் கண்டிப்பா இருந்தே தான் ஆகணும். ஏன்னா எனக்கு எது ஒண்ணுமே வந்து எழுதி வச்சாதான் அது கொஞ்சம் எனக்கு நல்லா வந்து பண்ணணும்னு ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அதனால தான் அதை பக்கத்துல எழுதி வச்சிருக்கேன். அண்ட் பக்கத்துலேயே வந்து கிரீன் டீயை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு அந்த கப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இது என் ஒர்க் பண்ணுற டேபிள் பக்கத்துலேயே இருந்தால் தான் எனக்கு வந்து அது ஞாபகம் இருக்கும். நான் அப்போ போயிட்டு கிரீன் டீ எடுத்து குடிப்பேன். இதை நான் கிச்சனில் வச்சுட்டேன்னா அவ்வளோதான், சுத்தமாக மறந்துடுவேன். ஸோ அதனால வந்து இது என் ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ஸோ நான் அந்த புடவை கட் பண்ணி வச்சேன்ல, அதில் பேலன்ஸ் இருக்க துணி நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த டீபாக்கும் கொஞ்சமாக வந்து போட்டுட போறேன். ஏன்னா இது கண்ணாடி இருக்கிறதுனால இது மேலே எனக்கு பொருள் வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. அதனால வந்து ஒரு கிளாத் போட்டு வச்சுட்டு அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சேஃபாக இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த டீப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஒரு நல்ல கோலின் போட்டு தொடச்சிட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற புடவை துணியை வந்து கட் பண்ணி இதில் போட போகிறேன். ஸோ இதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவு வந்து தான் கட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் இருக்கிற பேலன்ஸ் இன்னும் இருக்கிற துணியை வந்து நான் வேற ஒன்றுத்துக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து அடுத்து என்னதுன்னு சொல்கிறேன். நடுவில் ஒரு சின்னதாக ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பசி வந்துடுச்சு, ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால வந்து வாழைப்பழம் பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு வாழைப்பழத்தில் வந்து இந்த பச்சை வாழைப்பழம் அண்ட் மஞ்சள் வாழைப்பழம் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கற்பூரவல்லி அதெல்லாம் நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஸோ அதை பார்த்தோன்னே கொஞ்சம் டெம்டிங்காக இருந்தது. எடுத்து ஒன்று வாயில் போட்டாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளீனிங் பண்ணிடலாம். உண்மையாக இந்த புடவையில் இருக்கிற டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ஒரு மாதிரி ஒரு கிளாஸியான லுக் கொடுக்குற மாதிரி இருக்கு. பாருங்களேன், எனக்கு நல்ல வேலை இது ஒயிட் கலர்லேயே இருந்ததுனால என்னோட சோஃபாக்கும் இதுக்கும் கூட நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. அண்ட் அதுலேயும் வந்து பிங்க் டிசைன் கூட இருக்கு. ஸோ என்னோட செவத்துக்கும் கூட இது மேட்ச் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து எனக்கு பார்க்கவே இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கேஷியோட ஆன்லைன் கிளாஸ்க்காக வெளியே ஒரு டேபிள் வச்சிருக்கோம்ல, அந்த டேபிள் தான் ரெடி பண்ண போறேன். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா இது நெக்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. ஸோ இப்போ இந்த டேபிளுக்கு வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத் போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான், மொத்தம் மேக் ஓவர் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு சாரி துணியை வச்சு 3 டேபிள் வந்து நான் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அடுத்து நான் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எனக்கு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை எல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பாய்.